ஒரு ஒரு கணவன் மனைவிக்கு ஒரு குழந்தை பிறந்து, இது நியூஸ்ல வந்தது. குழந்தை பிறந்தது. அதுவே தவம் இருந்து பல வருடங்கள் கழித்து அந்த குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைய அவங்க ஒரு நாள் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்ட பிறகு குழந்தைய என்ன பண்றாங்க, மனைவி ஃபோன் பண்ணி சொல்றாங்க, "குழந்தை இறந்துட்டான். திடீர்னு பால் குடிக்கும்போது குழந்தை இறந்துட்டா" அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்படியே நாட்கள் கடந்து போனது. அதே தவம் இருந்து பெற்றெடுத்த குழந்தை. நாட்கள் கடந்து போனது. திடீர்னு ஒரு நாளு வைஃப் தூங்கிட்டு இருக்கும்போது, அவங்க வைஃப்வுடைய அந்த ஃபோன எடுத்து ஹஸ்பண்ட் செக் பண்றாரு. செக் பண்ணும்போது அவருக்கு தெரிய வருது. அ ஏதோ ஒரு கான்வர்சேஷன்லாம் பார்த்தபோது அவருக்கு தெரிய வருது. உண்மையான சம்பவம் என்ன நடந்தது என்று சொல்லி, குழந்தை எப்படி செத்தான்னு சொல்லிட்டு. அத பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க அந்த 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 கான்வர்சேஷன்ல அ அந்த லைன்லயே அவங்க வீட்டு லைன்லயே இன்னொரு பெண்ணோடு கூட இந்த பெண்ணுக்கு தொடர்பு இருந்ததுனால, ஒரு தாய் இவங்க 2 பேரும் சேர்ந்து, இந்த குழந்தை நம்மளுடைய லவ்வுக்கு தடையா இருக்குமே என்று சொல்லி, அவங்க 2 பெண்களும் அவங்க லெஸ்பியனா இருந்ததுனால, அந்த 2 பெண்கள் இந்த குழந்தைய அந்த 2 பெண்கள் பிளான் பண்ணி சாகடிச்ச இந்த கதைய நம்ம போன வாரம் நியூஸ்ல நம்ம எல்லாருமே பார்த்தோம். இது அதிகமா பேசப்பட்டு வருகிறது. ஸோ இந்த மாரி பொறுப்பு இல்லனாக்கா, நம்மளுடைய நெறைய பேருடைய கள்ளக்காதலுக்குள்ள, வேண்டாத தொடர்புகளுக்குள்ள கண்டிப்பா கடந்து செல்ல வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் மட்டும் நம்ம எப்படி செய்ய முடியும்? நான் அநேக நேரத்துல நெனைக்கிற காரியங்கள், இதெல்லாம் எப்படி ஒரு பொறுப்பில்லாதவங்க தான் தங்களுடைய குடும்பத்த விட்டு குடியில இறங்குறது, குடி குடிச்சு, குடி இறங்கி குடி குடித்து அவங்க குடும்பத்துக்குள்ள சரியான வழிநடத்தலே இருக்காது. குடும்பத்துக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா, எப்போதும் போராட்டங்கள் நடக்கும். எப்போதும் சண்டை நடக்கும். எப்போதுமே ஒரு குடியினால குடும்பம் பிரிஞ்சு போய் கிடக்கும்.